இன்னைக்கு வந்து நம்ம ஹேண்ட்லிங் அலர்ட் பாப்அப்ஸ் இன் பிளேரைட் ஜாவா. ஸோ பிளேரைட் ஜாவா யூஸ் பண்ணி எப்படி வந்து அலர்ட்ஸை வந்து நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ வாட் ஆர் அலர்ட் பாப்அப்ஸ்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், அலர்ட் பாப்அப்ஸ் அப்படின்னா என்னது? ஸோ அலர்ட் பாப்அப்ஸ் ஆர் browser native dialogues triggered by JavaScript. They block user interaction until it handled. அதாவது அலர்ட்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது வந்து ஒரு பாப்அப். அது வந்து பார்த்தீங்கன்னா, யார் ட்ரிகர் பண்ணுறான்னா JavaScript தான் வந்து ட்ரிகர் பண்ணுது. இப்போ நான் வந்து ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் ஒரு அப்ளிகேஷனில் இருக்கேன். இப்போ இந்த அப்ளிகேஷனை நான் இன்ஸ்பெக்ட் பண்ணுறேன். இப்போ இன்ஸ்பெக்ட் பண்ணும்போது நம்மளுக்கு இந்த ரைட் சைடில் நம்மளோட டாம் ஸ்ட்ரக்சர் வந்து நம்மளுக்கு விசிபிளாக இருக்கும். இப்போ இந்த இடத்துல ஸ்கிரிப்ட் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சர்ச் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்கிரிப்ட் அப்படின்ற ஒரு டேக் நேமில் வந்து நமக்கு நிறைய நிறைய கண்டென்ட் வந்து நமக்கு லோட் ஆகுது இல்லையா? ஸோ இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கிரிப்ட்ன்ற டேக்குள்ளே வந்து சம் கைண்ட் ஆஃப் ஸ்கிரிப்ட் வந்து எழுதியிருப்பாங்க. ஓகே, கோடு வந்து எழுதியிருப்பாங்க. ஸோ அந்த கோடு வந்து பார்த்தீங்கன்னா ஜாவா ஸ்கிரிப்டை வச்சு வந்து அவங்க எழுதியிருப்பாங்க. அந்த கோடு தான் வந்து என்ன பண்ணும், ஒரு எலமெண்ட்டுக்கு டைனமிக் பிஹேவியரை இம்ப்ளிமெண்ட் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள், டைனமிக் பிஹேவியர்னா ஒன்றும் கிடையாது. இப்போ நான் வந்து இந்த பட்டனை கிளிக் பண்ணால் எனக்கு ஒரு ஆக்ஷன் நடக்குது இல்லையா? ஏதோ ஒரு ரிசல்ட் எனக்கு வந்து த்ரோ ஆகுது. அந்த என்ன ரிசல்ட் த்ரோ ஆகணும் அப்படின்றத ஜாவா ஸ்கிரிப்ட் லாங்குவேஜ் மூலிமா வந்து இந்த HTML ஸ்ட்ரக்சர்க்குள்ள அவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னா இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனால தான் வந்து நம்மளுக்கு என்ன ஆகுதுன்னா ஒரு அலர்ட் வந்து பாப்பப் ஆகுது. ஒரு பட்டனை கிளிக் பண்ணால் ஒரு அலர்ட் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருப்பாங்க. ஸோ நம்ம கரெக்டாக அந்த பட்டனை கிளிக் பண்ணும்போது அந்த ஸ்கிரிப்ட் வந்து ட்ரிகர் ஆகும். ட்ரிகர் ஆகிறதுனால நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு அலர்ட் வந்து வரும். இப்போ இந்த அலர்ட் வந்துடுச்சு அப்படின்னா இதை ஹேண்டில் பண்ணுற வரைக்கும் நம்மளால் என்ன பண்ண முடியாது, அப்ளிகேஷனில் நான் எதுவுமே யூஸ் பண்ண முடியாது. இப்போ இங்கே வந்து ஒரு அலர்ட் வந்து எனக்கு பாப்பப் ஆயிருக்கு. இதுதான் வந்து ஒரு அலர்ட். இப்போ நான் வந்து என்னோட அப்ளிகேஷனில் இருக்கக்கூடிய ஹோம் பட்டனை கிளிக் பண்ண ட்ரை பண்ணுறேன். பட் என்னால் வந்து கிளிக் பண்ண முடியாது. ஏன்னா இந்த இந்த பர்ட்டிகுலர் அலர்ட்டை நான் ஹேண்டில் பண்ணால் மட்டும்தான் என்னால் அப்ளிகேஷனில் போயிட்டு வேறு ஏதாவது எலிமெண்ட்டை வந்து என்னால் வந்து என்ன பண்ண முடியும், ஹேண்டில் பண்ண முடியும். ஸோ அலர்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் ஒரு 3 டைப்ஸ் இருக்குது. ஒன்று வந்து சிம்பிள் அலர்ட், கன்ஃபர்மேஷன் அலர்ட், இன்னொன்று வந்து ப்ராம்ப்ட் அலர்ட். ஸோ சிம்பிள் அலர்ட் அப்படின்னா இட் வில் டிஸ்பிளே எ மெசேஜ் வித் அன் ஓகே பட்டன். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ இது வந்து ஒரு அலர்ட் ட்ரிகர் பண்ணக்கூடிய ஒரு பட்டன். இப்போ நான் இதை வந்து கிளிக் பண்ணுறேன் அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போ என்ன பண்ணுது, ஒரு மெசேஜ் எனக்கு வந்து த்ரோ பண்ணுது, ஐ எம் அலர்ட் பாக்ஸ் அப்படின்ட்டு. அதில் வந்து ஓகே அப்படின்ற பட்டன் மட்டும்தான் இருக்கும். எனக்கு ஒரு அலர்ட் வருது, அந்த அலர்ட்டில் வந்து ஒரு மெசேஜ் இருக்குது, அதுக்கப்புறம் அதில் ஒரே ஒரு ஓகே பட்டன் மட்டும் இருக்குது அப்படின்னா அதை வந்து நம்ம என்ன சொல்லுவோம், சிம்பிள் அலர்ட் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் வந்து கன்ஃபர்மேஷன் அலர்ட். கன்ஃபர்மேஷன் அலர்ட் அப்படின்னா அந்த அலர்ட்லேயும் சம் இன்ஃபர்மேஷன் வந்து நம்மளுக்கு டிஸ்ப்ளே பண்ணும். அட் த சேம் டைம் அதில் வந்து பார்த்தீங்கன்னா 2 விஷயம் இருக்கும். ஒன்று வந்து ஓகே அப்படின்ற ஒரு பட்டனும் இருக்கும், இன்னொன்று வந்து கேன்சல் அப்படின்ற ஒரு பட்டனும் இருக்கும். இப்போ இங்கே பாருங்க, இப்போ நான் இந்த பட்டனை கிளிக் பண்ணுறேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெஸ் ஏ பட்டன் அப்படின்ற ஒரு மெசேஜ் இருக்குது. அதே மாதிரி இதில் 2 விஷயம் இருக்குது. ஒன்று ஓகேன்ற பட்டனும் இருக்குது, கேன்சல் அப்படின்ற பட்டனும் இருக்குது. ஸோ இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா இது வந்து நம்ம என்ன சொல்லுவோம், கன்ஃபர்மேஷன் அலர்ட்னு சொல்லுவோம். எய்தர் வந்து நம்ம ஓகே அப்படின்றத கிளிக் பண்ணால் இங்கே கீழே ஒரு டெக்ஸ்ட் வருது பாருங்கள், யூ ப்ரெஸ் டு ஓகே அப்படின்ட்டு. இப்போ நான் இதே கேன்சல் கிளிக் பண்ணால் யூ ப்ரெஸ் டு கேன்சல் அப்படின்னு வருது. ஏதாவது ஒரு ரியாக்ஷன் இருக்கும், ஓகேக்கு ஒரு ரியாக்ஷன் இருக்கும், கேன்சலுக்கு ஒரு ரியாக்ஷன் இருக்கும். ஸோ இந்த மாதிரி வரக்கூடிய அலர்ட் வந்து என்ன சொல்லுவோம், நம்ம கன்ஃபர்மேஷன் அலர்ட்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராம்ப்ட் அலர்ட். ப்ராம்ப்ட் அலர்ட் அப்படின்னா அலோஸ் யூசர் இன்புட் வித் ஓகே அண்ட் கேன்சல். ப்ராம்ப்ட் அலர்ட் அப்படின்னா ஒன்றும் இல்லை, ஒரு அலர்ட் வரும். அந்த அலர்ட்டில் வந்து நம்ம யூசர் வந்து ஏதாவது இன்புட் கொடுக்குற மாதிரி இருக்கும். யூசர் வந்து ஒரு இன்புட் கொடுக்குற மாதிரி இருக்கும், ஒரு டேட்டா கொடுக்குற மாதிரி இருக்கும், கொடுத்துட்டு எதர் ஓகே ஆர் கேன்சலை வந்து நம்ம கிளிக் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் வந்து சிம்பிள் அலர்ட், கன்ஃபர்மேஷன் அலர்ட் அண்ட் ப்ராம்ப்ட் அலர்ட். இப்போ இந்த 3 டைப்ஸ் ஆஃப் அலர்ட்ஸை எப்படி வந்து நம்ம பிளேரைட் வித் ஜாவா வச்சு ஹேண்டில் பண்ணுறது அப்படின்றத பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் இந்த லைனை பாருங்க, அன்லைக் செலினியம், பிளேரைட் ஆட்டோமேட்டிக்கலி ஹேண்டில்ஸ் அலர்ட்ஸ் பை டிஃபால்ட். பிளேரைட் என்ன பண்ணும், செலினியம் மாதிரி இல்லாமல் ஆட்டோமேட்டிக்காக வந்து அலர்ட்ஸை வந்து ஹேண்டில் பண்ணும். இப்போ நான் வந்து செலினியமில் வந்து ஒரு அலர்ட்டை ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னா நான் ஃபஸ்ட்டு அலர்ட்ன்ற இன்டர்ஃபேஸ் யூஸ் பண்ணி அதோட ஃபோக்கஸ் ஃபஸ்ட்டு டிரைவரோட ஃபோக்கஸ் வந்து நான் அலர்ட்டுக்கு ஸ்விட்ச் பண்ணி அதுக்கப்புறம் எதர் அக்செப்ட் ஆர் டிஸ்மிஸ் அப்படின்ற மெத்தடை நம்ம யூஸ் பண்ணுவோம். ப்ராம்ப்ட் அலர்ட் அப்படின்னாலும் அதே விஷயம் தான். டிரைவர் ஸ்விட்ச் டு அலர்ட்,
சென்ட் கீஸ் குடுத்தோம்னா, அந்த அலர்ட்ல வந்து நம்ம என்ன மெசேஜ் நம்ம குடுக்கணும்னு நெனைக்கிறோமோ, அந்த மெசேஜ் என்டர் ஆகும். ப்ராம்ப்ட் அலர்ட்டா இருந்ததுன்னா. அதுக்கப்புறம் நான் அக்செப்ட் குடுத்தேன்னா, எனக்கு வந்து ஓகே பட்டன கிளிக் பண்ணணும். டிஸ்மிஸ் குடுத்தேன்னா வந்து எனக்கு கேன்சல் பட்டன கிளிக் பண்ணணும். ஸோ அந்த மாரி பண்ணாம, பிளேரைட்ல நம்மளால என்ன பண்ண முடியும்? ஆட்டோமேட்டிக்கா அந்த அலர்ட்ட வந்து ஹேண்டில் பண்ண முடியும். எப்படி அப்படின்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், if you want to capture or validate or control an alert, you must use page.onDialog method. அதாவது ஒரு அலர்ட்ட நான் கேப்சர் பண்றதுக்கும், அந்த அலர்ட்ட வேலிடேட் பண்றதுக்கும், அந்த அலர்ட்ட கண்ட்ரோல் பண்றதுக்கும், நான் ஒரே ஒரு மெத்தட் யூஸ் பண்ணா மட்டும் போதும். என்னால வந்து எல்லா டைப் ஆஃப் அலர்ட்டையும் என்னால ஹேண்டில் பண்ண முடியும். அந்த மெத்தட் பேர் என்ன அப்படின்னா, ஆன் டயலாக். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, ஆன் டயலாக் அப்படின்றது வந்து ஒரு இன்டர்ஃபேஸோட மெத்தட். ஓகே. ஸோ எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்றத பாருங்க. ஸோ நான் வந்து என்ன பண்றேன்னா, ஃபர்ஸ்ட் அந்த பேஜுக்கு வந்து நான் போறேன். இந்த பேஜுக்கு. இந்த பேஜ்ல வந்து லேண்ட் ஆவுறேன். நான் லேண்ட் ஆகும்போது பேஜ் வந்து இப்படி இருக்கும். இந்த மாரி இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் நான் வந்து இந்த அலர்ட் பட்டன கிளிக் பண்ண போறேன். கிளிக் பண்ணும்போது எனக்கு ஒரு சிம்பிள் அலர்ட் வரப்போகுது. இப்ப இந்த அலர்ட்ட நான் வந்து ஹேண்டில் பண்ண போறேன். ஓகே. ஸோ நான் வந்து லான்ச் பண்ண உடனே எனக்கு பேஜ் இப்படி தான் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் நான் இந்த பட்டன கிளிக் பண்ணணும் இல்லையா? ஸோ அதுக்கு நான் என்ன பண்றேன்னா, இன்ஸ்பெக்ட் பண்ணி இந்த பட்டனுக்கான ஒரு எலமெண்ட்ட நான் எடுத்துக்கிறேன். ஐ மீன் ஒரு லொகேட்டரா நான் எடுத்துக்கிறேன். ஸோ இங்க இருக்கு. ஆன் கிளிக் அப்படின்ற ஆட்ரிபியூட் எடுத்துக்கிறேன். ஸோ எனக்கு வந்து 1 ஆஃப் 1 மேட்ச் வருது. இந்த எக்ஸ்பாத் எடுத்துட்டு பேஜ் டாட் லொகேட்டர் இத வந்து நான் கிளிக் பண்ண சொல்றேன். ஆஹா! ஹோல்ட் ஆன் கைஸ். லோட் ஆயிட்டு இருக்கு. ஓகே. ஸோ இந்த அலர்ட் வந்து நான் கிளிக் பண்ண சொல்றேன். இப்போ போய் என்ன நடக்கும்? எனக்கு வந்து இந்த அப்ளிகேஷன் லான்ச் ஆகும். லான்ச் ஆயிட்டு இந்த பட்டன போய் வந்து எனக்கு கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ண உடனே இப்ப எனக்கு ஒரு அலர்ட் வரும். இப்போ செலினியம்லலாம் என்ன பண்ணியிருப்பீங்க? இப்போ ஜெனரலா செலினியம்ல என்ன பண்ணியிருப்பீங்க? ஃபர்ஸ்ட் அந்த பட்டன கிளிக் பண்ணுவீங்க. கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் தான் வந்து என்ன பண்ணுவீங்க? அலர்ட் இன்டர்ஃபேஸ் வச்சு அந்த அலர்ட்ட வந்து ஹேண்டில் பண்ணுவீங்க. ரைட்? பட் பிளேரைட்ல வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, அப்படி பண்ணக்கூடாது. பிளேரைட்ல என்ன பண்ணணும்? நான் ஒரு அலர்ட் பட்டன கிளிக் பண்ண போறேன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு முன்னாடியே அந்த அலர்ட்ட ஹேண்டில் பண்றதுக்கான ஸ்கிரிப்ட்ட வந்து நான் எழுதியிருக்கணும். ஓகே. நான் ஃபர்ஸ்ட்டு ஸ்கிரிப்ட் எழுதிர்றேன். ஒரு வாட்டி எக்ஸிக்யூட் பண்ணி காட்டிர்றேன். அதுக்கப்புறம் இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஃபர்ஸ்ட்டு நான் உங்களுக்கு என்ன சொன்னேன்? அலர்ட்ட ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னா, ஆன் டயலாக் அப்படின்ற ஒரு மெத்தட் இருக்கு. அத வந்து நம்ம கால் பண்ண போறோம். பேஜ் யூஸ் பண்ணி. ஸோ பேஜ் டாட் ஆன் டயலாக். ஓகே. இதுக்குள்ள வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு கன்சியூமர வந்து நம்ம குடுக்கணும். கன்சியூமர் அப்படின்னா, ஒரு ரெஃபரன்ஸ் வேரியபிள் மாரி. ஓகே. டயலாக், ஆரோ, ஓப்பன் குளோஸ் கர்லி பிராக்கெட்ஸ். இப்ப இதுக்குள்ள இந்த டயலாக் அப்படின்றது தான் நம்மளுக்கு கன்சியூமர். ஸோ இத வச்சு தான் நம்ம அலர்ட் எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணணும். சரியா? ஸோ டயலாக் டாட் அக்செப்ட் அப்படின்ற மெத்தட கால் பண்ணனா, எனக்கு வந்து அலர்ட்ல இருக்கக்கூடிய ஓகே அப்படின்ற பட்டன கிளிக் பண்ணணும். இப்ப டயலாக் டாட் டிஸ்மிஸ் அப்படின்னு கால் பண்ணேன் அப்படின்னா, என் அலர்ட்ல இருக்கக்கூடிய கேன்சல் அப்படின்ற மெத்தட அது வந்து கேன்சல் அப்படின்ற பட்டன அது கிளிக் பண்ணும். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ண போறோம்? அக்செப்ட் பட்டன கிளிக் பண்ண போறோம். ஓகே. ஸோ ஒரு அலர்ட் வரப்போது. அந்த அலர்ட்ட வந்து கிளிக் பண்றோம். கிளிக் பண்ணதுக்கப்புறம் நம்ம என்ன பண்றோம்? அந்த அலர்ட்ட அக்செப்ட் பண்றோம். ஓகே. இப்போ நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன், நம்மளுக்கு வந்து ஸ்கிரிப்ட் வந்து நம்மளுக்கு லைன் பை லைன் தான் எக்ஸிக்யூட் ஆகும்னு நான் சொன்னேன். அப்போ இந்த இடத்துலயே வந்து நம்மளுக்கு என்ன பண்ணுது? அலர்ட்ட வந்து ஏதோ கிளிக் பண்ண அக்செப்ட் அப்படின்ற பட்டன் அக்செப்ட் அப்படின்ற மெத்தட் வந்து ஓகே பட்டன கிளிக் பண்ணோம். ஓகே, சரி. ஆனா எனக்கு அலர்ட் இங்க தானே த்ரோ ஆகுது. இத கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் தானே எனக்கு அலர்ட்டே வருது. ஆனா அதுக்கு முன்னாடி எப்படியோ வந்து அது அக்செப்ட் பட்டன கிளிக் பண்ணுது. டவுட் வருதா? ஓகே. இப்ப நான் வந்து இந்த மெத்தட இங்க எழுதியிருந்தேன் அப்படின்னா, அலர்ட் பட்டன கிளிக் பண்றோம். கிளிக் பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்கு அலர்ட் வருது. அதுக்கப்புறம் அக்செப்ட் பண்றோம். இது லாஜிக்கா இருக்கா? லைன் பை லைனா கோட் எக்ஸிக்யூட் ஆகுது. ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம இந்த பட்டன கிளிக் பண்றோம். கிளிக் பண்ணதுக்கப்புறம் எனக்கு அலர்ட் வருது.
ஸோ இந்த பர்ட்டிகுலர் அக்செப்ட் அப்படின்ற மெத்தட் வந்து அந்த அலர்ட்டை போய் ஹேண்டில் பண்ணுது. ஸோ இது இந்த இது இந்த இந்த மாதிரி வச்சிங்கன்னா உங்களுக்கு எந்த டவுட்டும் வராது. பட் ஏன் வந்து நம்ம இப்படி வைக்கிறோம்? எதனால வந்து ஒரு அலர்ட் பட்டனை கிளிக் பண்ண போறேன்னா, எதனால வந்து அதுக்கு முன்னாடி நான் வந்து இது குடுக்குறேன்? see இந்த ஆன் டயலாக் அப்படின்றது வந்து என்ன பண்ணும், நீங்க ஒன்ஸ் நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டீங்கன்னா போதும், இந்த என்டையர் கிளாஸ்க்குள்ள நீங்க எத்தனை அலர்ட் வந்தாலும் அந்த அலர்ட்டை லிசன் பண்ணிட்டே இருக்கும். புரியுதா? இப்ப இங்க பாருங்க. இப்போ வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம், அந்த மெத்தட் வந்து ஒண்ணு எழுதியிருக்கோம் இல்லையா? அலர்ட்டை ஹேண்டில் பண்றதுக்கு. அத காப்பி பண்ணிக்கிறேன். நான் வந்து இங்க குடுத்துட்டேன்னு வச்சுக்கோங்க. ஓகே. இப்போ நான் வந்து என்ன பண்றேன், ஒரு 10 பட்டன கிளிக் பண்றேன். எனக்கு 10 அலர்ட் வருது. இல்லன்னா வந்து ஒரு 5 பட்டன் கிளிக் பண்றேன். சரியா? 1, 2, 3, 4, 5. ஒரு 5 பட்டன் வந்து கிளிக் பண்றேன். 5மே வந்து அலர்ட் த்ரோ பண்ணக்கூடிய பட்டன்ஸ். ஓகே. 5மே வந்து அலர்ட்ட த்ரோ பண்ணக்கூடிய பட்டன்ஸ். நான் ஒரு இடத்துல இம்ப்ளிமெண்ட் பண்ணா போதும், இந்த ஆன் டயலாக் அப்படின்ற பர்ட்டிகுலர் மெத்தட் என்ன பண்ணும், என்னோட எக்ஸிகியூஷனை லிசன் பண்ணிட்டே இருக்கும். ஸோ நான் வந்து டெஸ்ட் என்ஜினில் லிசனர் கிளாஸ்னு ஒன்று எடுத்தேன். ஞாபகம் இருக்கா? ஆன் ஃபெயிலியர், ஆன் டெஸ்ட் ஸ்டார்ட், ஆன் சக்ஸஸ், ஆன் ஃபினிஷ். ஞாபகம் வருதா? அது என்ன பண்ணுன்னு நான் சொன்னேன், நம்மளோட எக்ஸிகியூஷனை லிசன் பண்ணிட்டே இருக்கும்னு நான் சொன்னேன். சேம் வே இந்த ஆன் டயலாக் அப்படின்ற மெத்தடும் நம்மளோட எக்ஸிகியூஷனை லிசன் பண்ணிட்டே இருக்கும். இப்போ இந்த பட்டன் கிளிக் பண்ண உடனே ஒரு அலர்ட் வருதா, இது போய் இது எக்ஸிக்யூட் ஆகும். இப்போ இந்த பட்டன் கிளிக் பண்ணதுக்கப்புறம் ஒரு அலர்ட் வருதா, திரும்ப இது எக்ஸிக்யூட் ஆகும். இப்போ இந்த பட்டன் கிளிக் பண்ணதுக்கப்புறம் ஒரு அலர்ட் வருதா, எக்ஸிக்யூட் ஆகும். இப்போ இந்த பட்டன் கிளிக் பண்ணும்போது ஒரு அலர்ட் வருதா, எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஒரு கிளாஸ் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ஒரு ஸ்கிரிப்ட் லைன் பை லைன் அப்படியே எழுதிட்டே போகிறீங்க. ஓகே. எழுதிட்டே வரீங்க. இப்போ இந்த மெத்தடை நீங்கள் ஒன்ஸ் ஒரு இடத்துல எழுதினா போதும், இது என்டையர் அந்த பர்டிகுலர் ஸ்கிரிப்டை ஃபுல்லாக லிசன் பண்ணிட்டே தான் இருக்கும். அப்போ எங்கேயாவது அலர்ட் வருதுன்னா அக்செப்ட் பட்டனை கிளிக் பண்ணி விட்டுரும். புரியுதா? கிளியர்? ஓகே சார். ஸோ எஸ் நெக்ஸ்ட் சார். வந்து பார்த்தீங்கன்னா ஆன் டயலாக் அப்படின்னு இருக்கு. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் டயலாக் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு மெத்தட் இருக்கு. ஒன்ஸ் டயலாக், ஒன்ஸ் டயலாக் சேம் இதே தான். சேம் இதே தான். பட் ரெண்டுமே ஒரே வேலையை தான் பண்ணுது. பட் என்ன விஷயம் அப்படின்னா, ஆன் டயலாக் அப்படின்றது வந்து உங்களோட ஸ்கிரிப்டுக்குள்ள இருக்கக்கூடிய எல்லா அலர்ட்ஸையும் வந்து ஹேண்டில் பண்ணும். ஓகே. ஃபியூச்சரில் நமக்கு ஏதாவது ஒரு அலர்ட் வருது. இப்போ வந்து மை கிளாஸ் அப்படின்ற கிளாஸ்க்குள்ள நான் வந்து ஒரு 200 லைன்ஸ் ஆஃப் கோட் எழுதிருக்கேன்னு வச்சுக்கோங்க. அங்கே வந்து ஒரு 5 அலர்ட் வருது. ஆன் டயலாக் நீங்கள் யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா எல்லாத்தையுமே அது வந்து ஹேண்டில் பண்ணும். ஒன்ஸ் டயலாக் யூஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ஒரே ஒரு வாட்டி மட்டும் அந்த அலர்ட் ஹேண்டில் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வந்து ஆன் டயலாக் இல்லாமல் நான் வந்து ஒன்ஸ் டயலாக் அப்படின்ற மெத்தடை கால் பண்ணி சேம் நான் டயலாக்ன்ற கன்சியூமர் யூஸ் பண்ணி நான் அக்செப்ட்னு கொடுத்துட்டேன். இப்போ என்ன நடக்கும், இந்த ஒரு பட்டன் கிளிக் பண்ணதுக்கப்புறம் ஒரு அலர்ட் வருமா? ஸோ ஒன்ஸ் டயலாக் அப்படின்றது வந்து அந்த அலர்ட்டை ஹேண்டில் பண்ணிடும். விச் மீன்ஸ் அக்செப்ட் பட்டன், ஓகே பட்டனை கிளிக் பண்ணிடும். பட் அடுத்த பட்டன் கிளிக் ஆகும்போது அலர்ட் வரும் இல்லையா, அதை வந்து இதை ஹேண்டில் பண்ணாது. புரியுதா? இது வந்து வெறும் ஒரே ஒரு வாட்டி மட்டும் அலர்ட் ஹேண்டில் பண்ணும். பட் ஆன் டயலாக் அப்படின்றது வந்து அந்த என்டையர் எக்ஸிகியூஷனை லிசன் பண்ணிட்டே இருக்கும். அதுக்குள்ளே நம்மளுக்கு எத்தனை அலர்ட் வந்தாலும் சரி, அதுக்குள்ளே நம்ம என்ன ஸ்கிரிப்ட் எழுதியிருக்கோமோ அதைப்படி வந்து அந்த அலர்ட்டை ஹேண்டில் பண்ணும். கிளியர்? ஓகே சார். புரியுதா? ஆன் டயலாக், ஒன்ஸ் டயலாக் டிஃபரன்ஸ் புரியுதா? எஸ். ஓகே. ஸோ இப்போ நம்ம ரன் பண்ணுவோம், அலர்ட்டை ஹேண்டில் பண்ண தான் பார்ப்போம். ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஆம், பாருங்க, செக் பண்ணி பாருங்க. ஆக்சுவலாக நம்மளுக்கு அலர்ட்டை ஹேண்டில் பண்ணிடுச்சு. ஸோ இந்த பட்டன் நம்மளுக்கு ஒரு மாதிரி ஹைலைட் ஆயிருக்கு பார்த்தீங்கன்னா, கிளிக் ஆயிருக்கு இந்த பட்டன். நான் இங்கே போயிட்டு இங்கே வரேன். இப்போ வந்து இந்த பட்டன் கிளிக் ஆகலை. கிளிக் ஆகலைன்னா அதோட அந்த பார்டர் பாருங்களேன், ஒரு மாதிரி நம்மளுக்கு இருக்கா? இப்போ நான் இதை கிளிக் பண்ணியிருந்தேன்னா அதோட பார்டர் பாருங்க இப்படி வந்திருக்கும். ஓகே. ஸோ அதனால ஹேண்டில் ஆயிருக்கு. பட் ஆனால் ரொம்ப ஃபாஸ்ட்டாக அது வந்து ஹேண்டில் பண்ணியிருக்கு. ஸோ அதனால நம்மளுக்கு தெரியல. புரியுதா? ஓகே சார். ஓகே ஓகே. சார். ஓகே சார்.
ஓகே. ஓகே சார். ஸோ நெக்ஸ்ட், இப்போ எனக்கு வந்து ஒரு அலர்ட் வந்து எப்படி அக்செப்ட் பண்ணணும்னு தெரியும். இப்போ நான் வந்து டிஸ்மிஷன் கொடுத்தேன்னா அலர்ட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய பட்டனை எனக்கு கேன்சல் பண்ணணும். ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு, எப்படி வந்து இப்போ எனக்கு வந்து ஒரு அலர்ட் ஒன்று வருது. இந்த அலர்ட்டில் இருக்குல்ல ஒரு மெசேஜ், ஐ எம் an alert பாக்ஸ் அப்படின்னு ஒரு மெசேஜ் இருக்கு. இப்போ இந்த மெசேஜை நான் எப்படி கேப்சர் பண்ணுறது? சப்போஸ் என்கிட்ட ஒரு அலர்ட் வருது. ஃபார் எக்ஸாம்பிள், நான் வந்து இப்போ ஒரு அப்ளிகேஷனில் வந்து ஒர்க் பண்ணுறேன். ஒரு காமர்ஸ் அப்ளிகேஷனில் வந்து நான் ஒர்க் பண்ணுறேன். அமேசான் மாதிரி, ஃப்ளிப்கார்ட் மாதிரி ஒரு அப்ளிகேஷனில் ஒர்க் பண்ணுறேன். ஒரு கஸ்டமராக நான் போய் என்ன பண்ணுறேன், ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுறேன். ஆர்டர் ப்ளேஸ் பண்ணதுக்கப்புறம் எனக்கு வந்து ஒரு பாப்அப் ஒன்று வருது, ஒரு அலர்ட் ஒன்று வருது. அதில் வந்து ஹலோ ஹலோ யூசர், யுவர் ஆர்டர் ஹாஸ் பீன் பிளேஸ் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ் வந்து எனக்கு வரணும் அந்த அலர்ட்டில். அந்த மெசேஜ் நான் வேலிடேட் பண்ணி தான் நான் ஓகேவை கிளிக் பண்ணணும். அப்போ அந்த மெசேஜை நான் எப்படி கேப்சர் பண்ணுறது ஒரு அலர்ட்ல இருந்து அப்படின்னா, சிம்பிள். சேம், இது பேர் வந்து கன்சியூமர், சரியா? இது பேர் ஞாபகம் வச்சுக்கோங்க, கன்சியூமர். கன்சியூமர் ஆர் வந்து ரெஃபரன்ஸ். ஓகே. அந்த கன்சியூமரை கால் பண்ணி டாட் மெசேஜ் அப்படின்னு கொடுங்க. இது வந்து என்ன பண்ணும், ஒரு அந்த அலர்ட்டுக்குள்ள இருக்கக்கூடிய மெசேஜை கேப்சர் பண்ணும். கேப்சர் பண்ணிட்டு உங்களுக்கு வந்து என்ன பண்ணும்னா, ஒரு ஸ்ட்ரிங் ஃபார்மேட்டில் அதை ரிட்டர்ன் பண்ணும். ஓகே, ஒரு ஸ்ட்ரிங் ஃபார்மேட்டில் ரிட்டர்ன் பண்ணும். இப்போ அந்த மெசேஜை நீங்கள் வந்து என்ன பண்ணலாம், பிரிண்ட் பண்ணலாம். இதர் நீங்கள் டைரெக்டாக இதை தூக்கி நீங்கள் பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் கொடுக்கலாம், இல்லைனா இந்த மாதிரி ரிட்டர்ன் டைப் எடுத்தும் பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டுக்குள்ளே நீங்கள் கொடுத்துக்கலாம். ஓகே, நான் திரும்ப ரன் பண்ணுறேன். இப்போ பார்த்துருப்பீங்க, அலர்ட் வந்திருக்கும். தெரிஞ்சிச்சா? இப்போ பாருங்க, ஐமேன் அலர்ட் பாக்ஸ் அந்த டெக்ஸ்ட்டை பிரிண்ட் பண்ணியிருக்கான் நம்மளுக்கு. எஸ் சார். ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு, எனக்கு வந்து ஒரு அலர்ட் வந்து ஒன்று வருது. அந்த அலர்ட் வந்து எந்த டைப்புன்னு நான் வந்து கண்டுபிடிக்கணும். எந்த மாதிரி டைப்பு அது வந்து, சிம்பிள் அலர்ட்டா, இல்லைனா வந்து கன்ஃபர்மேஷன் அலர்ட்டா, இல்லைனா வந்து ப்ராம்ப்ட் அலர்ட்டா? ஸோ அது எந்த டைப் ஆஃப் அலர்ட் அப்படின்றத நான் கண்டுபிடிக்கணும். அதுக்கு இங்கே பாருங்க, நான் எல்லா மெத்தட் இங்கே கொடுத்துருக்கேன். டைப்புன்னு சொல்லிட்டு ஒரு மெத்தட் இருக்கு. ஓகே. அந்த டயலாக் கன்சியூமர் யூஸ் பண்ணி டாட் டைப் நீங்கள் கால் பண்ணீங்கன்னா, அது எந்த டைப் ஆஃப் அலர்ட் அப்படின்றது வந்து உங்களுக்கு கொடுக்கும். இப்போ வந்து சிம்பிள் அலர்ட் அப்படின்னா உங்களுக்கு ஜஸ்ட் அலர்ட்ன்ற மெசேஜ் மட்டும் கொடுக்கும். அலர்ட்ன்ற டைப் மட்டும் த்ரோ பண்ணோம், ரிட்டர்ன் பண்ணோம். இதே கன்ஃபர்மேஷன் அலர்ட் அப்படின்னா கன்ஃபார்ம் அப்படின்னு ரிட்டர்ன் பண்ணோம். இதே ப்ராம்ப்ட் அலர்ட் அப்படின்னா ப்ராம்ப்ட்னு ரிட்டர்ன் பண்ணோம். சரியா? இப்போ பாருங்க, இப்போ ஃபஸ்ட்டு அலர்ட் மெசேஜ் எடுக்கிறோம். அதுக்கு முன்னாடி என்ன பண்ணிடுறோம், அலர்ட்டோட டைப் எடுத்துருவோம். ஸோ டயலாக் டாட் டைப். ஓகே. இதுவும் நம்மளுக்கு என்ன ரிட்டர்ன் பண்ணோம்னா ஸ்ட்ரிங்கை தான் ரிட்டர்ன் பண்ணோம். ஸ்ட்ரிங் alert type equal to alert type. alert type. ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் நான் அலர்ட்டோட டைப் வந்து ரிட்டர்ன் பண்ணுறேன். அலர்ட்டோட டைப் நான் ஃபஸ்ட்டு ரிட்டர்ன் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு வந்து அலர்ட் மெசேஜ். அலர்ட் மெசேஜ் நான் ரிட்டர்ன் பண்ணுறேன், ஐ மீன் பிரிண்ட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் அக்செப்ட் பண்ணுறேன். ஓகே. திரும்ப ரன் பண்ணுறேன். ஸோ இங்கே பாருங்கள், ஆக்சுவலாக ஹேண்டில் பண்ணிடுச்சு. ஸோ அலர்ட் டைப் வெறும் அலர்ட்னு கொடுத்துருக்கேன். நான் சொன்னேன் இல்லையா, சிம்பிள் அலர்ட் அப்படின்னா உங்களுக்கு வெறும் அலர்ட்ன்ற மெசேஜ் மட்டும் ரிட்டர்ன் பண்ணோம் அப்படின்னு சொன்னேன் இல்லையா, அதோட டைப்பு.
அதே மாதிரி நம்மளுக்கு அந்த அலர்ட்டோட மெசேஜும் நம்மளுக்கு ரிட்டர்ன் பண்ணிருக்கு. ஓகே, கிளியர்? எஸ் சார். ஓகே 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 சார். சரி, இப்போ எப்படி வந்து கன்ஃபர்மேஷன் அலர்ட் எப்படி நம்ம வந்து ஹேண்டில் பண்ணுறது அப்படின்னு பாருங்க. ஸோ அந்த சேம் அப்ளிகேஷன்லேயே வந்து என்ன பண்ணுறேன், ஸோ இங்கே வந்து ஃபஸ்ட்டு நான் ஓப்பன் பண்ண உடனே எனக்கு இப்படி லேண்ட் ஆகுது அப்ளிகேஷனோட பேஜ். ஸோ நான் ஃபஸ்ட்டு நான் இந்த அலர்ட் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கிளிக் பண்ணால் தான் எனக்கு அலர்ட், ஐ மீன் இந்த கன்ஃபர்மேஷன் அலர்ட் வந்து எனக்கு வரும் இல்லையா? ஸோ அப்போ ஃபஸ்ட் நான் இந்த பட்டனுக்கு லொக்கேட்டர் எடுக்கணும், அதுக்கப்புறம் தான் அந்த அலர்ட் பாப்அப் பண்ணக்கூடிய பட்டனை நான் கிளிக் பண்ணணும். ஸோ அப்போ நான் இதுக்கு ஃபஸ்ட்டு லொக்கேட்டர் ஒன்று எடுத்துக்கிறேன். ஓகே, ஒன் ஆஃப் ஒன் மேட்ச் இருக்குது, அந்த எக்ஸ்பாத் எடுத்துக்கிறேன். பேஜ் டாட் லொக்கேட்டர். ஸோ ஃபஸ்ட்டு அந்த பட்டனை கிளிக் பண்ண சொல்கிறேன். கிளிக் பண்ணதுக்கப்புறம் இந்த பட்டனை கிளிக் பண்ண சொல்கிறேன். சேம் லொக்கேட்டர் தான் நினைக்கிறேன், ஒரு வாட்டி கன்ஃபார்ம் பண்ணிக்க. இல்லை, டிஃப்ரெண்ட் ஒன். அலர்ட் பாக்ஸ் ஆன் கிளிக் அலர்ட் பாக்ஸ். சாரி, வேற ஏதோ ஒன்னோட பார்த்துட்டு இருக்கோம். ஓகே, கன்ஃபார்ம் பாக்ஸ். ஓகே, ஸோ ஃபஸ்ட் நான் வரேன், வந்துட்டு என்ன பண்ணுறேன், பேஜ் எப்படி இருக்குது, இந்த பட்டனை ஃபஸ்ட்டு கிளிக் பண்ணுறேன், அதுக்கப்புறம் இதை கிளிக் பண்ணுறேன். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, ஃபஸ்ட் என்ன பண்ண போகிறேன், இப்போ வந்து அலர்ட்டோட டைப்பை நம்ம கெட் பண்ண போகிறோம். நம்மளுக்கு வந்து கன்ஃபார்ம் அப்படின்னு வந்து இது ரிட்டர்ன் பண்ணோம், ஐ மீன் பிரிண்ட் பண்ணோம். நெக்ஸ்ட் அந்த அலர்ட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய மெசேஜ், இந்த மெசேஜ் ப்ரெஸ் பட்டன் அப்படின்னு இருக்கு இல்லையா, இதை வந்து நம்ம பண்ணுறோம். அதுக்கப்புறம் வந்து அந்த பட்டனை நம்ம என்ன பண்ணுறோம், அக்செப்ட் பண்ணுறோம். விச் மீன்ஸ் ஓகே பட்டனை கிளிக் பண்ணுறோம். கிளிக் பண்ணால் யூ ப்ரெஸ்ட் ஓகே அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு இங்கே வரணும். சரியா? ஸோ இப்போ ரன் பண்ணுவோம். ஸோ இங்கே பாருங்கள், யூ ப்ரெஸ்ட் ஓகேன்னு வந்துடுச்சு. அட் சேம் டைம் நீங்கள் கீழே பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ டைப் வந்து கன்ஃபார்ம், அலர்ட்டோட டைப் வந்து கன்ஃபார்ம், ப்ரெஸ் ஏ பட்டன், அந்த அலர்ட்டுக்குள்ளே இருந்த டெக்ஸ்ட்டு, இந்த டெக்ஸ்ட்டு ப்ரெஸ் ஏ பட்டன். அதே மாதிரி நம்ம அங்கே அக்செப்ட் கொடுத்ததுனால நம்மளுக்கு ஓகேவாக கிளிக் பண்ணியிருக்கு. ஸோ கீழே வந்து யூ ப்ரெஸ்ட் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வந்திருக்கு. சரியா? ஸோ இப்போ இதே வந்து நான் வந்து இங்கே கேன்சல் பட்டனை கிளிக் பண்ணணும் அப்படின்னா, அக்செப்ட்டுக்கு பதிலாக வந்து டிஸ்மிஸ் அப்படின்ற பட்டன் இருக்குது, டிஸ்மிஸ். ஓகே, இதை கொடுத்தோம்னா கேன்சல், கேன்சல் அப்படின்ற பட்டனை கிளிக் பண்ணணும். நான் திரும்ப ரன் பண்ணுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், யூ ப்ரெஸ்ட் கேன்சல்னு வந்திருக்கு. பிகாஸ் நம்ம வந்து இங்கே டிஸ்மிஸ் மெத்தடை யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, கிளியர்? ஓகே சார். எஸ் சார். ஸோ நெக்ஸ்ட் வந்து ப்ராம்ப்ட் அலர்ட்டை எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படின்னு பாருங்கள்.
ஸோ ப்ராம்ப்ட் அலர்ட்டுக்கு நான் என்ன பண்ணணும், நான் ஓப்பன் பண்ணும்போது பேஜ் இப்படி இருக்கும். நான் ஃபஸ்ட்டு அலர்ட் வித் டெக்ஸ்ட் பாக்ஸ்னு இருக்கு இல்லையா, ஃபஸ்ட்டு இதை நான் கிளிக் பண்ணணும். ஸோ அதுக்கு ஒரு லொக்கேட்டர் எடுத்துக்கிறேன். ஓகே. ஒன்ஸ் இதை கிளிக் பண்ணிட்டு இந்த பட்டனை கிளிக் பண்ண போகிறோம். ஸோ ப்ராம்ப்ட் பாக்ஸ் இது மேட்ச் ஆதா செக் பண்ணிக்கிறேன். எஸ், மேட்ச் ஆகுது. ஓகே. ஓகே, ஃபைன். ஸோ அந்த பட்டனை கிளிக் பண்ணுறோம். அதுக்கப்புறம் வந்து நம்மளுக்கு ப்ராம்ப்ட் அலர்ட் த்ரோ பண்ணக்கூடிய பட்டனை கிளிக் பண்ணுறோம். இப்போது இந்த ப்ராம்ப்ட் அலர்ட்டில் நான் என்ன பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு நான் வந்து ஒரு டெக்ஸ்ட்டை வந்து இங்கே இன்புட் பண்ணணும் இல்லையா, ஒரு டேட்டா வந்து நான் இங்கே இன்புட்டாக கொடுக்கணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, சேம் அதே கன்சியூமர் டயலாக்ன்ற கன்சியூமர் யூஸ் பண்ணி அக்செப்ட் அப்படின்ற ஒரு மெத்தடை நான் கால் பண்ண போகிறேன். அக்செப்ட். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 2 இருக்குது. ஒன்று அக்செப்ட், இன்னொன்று வந்து அதுவும் அக்செப்ட் தான். பட் ஒரு அக்செப்டில் வந்து எந்த ஒரு ஆர்குமெண்ட்டும் நீங்கள் கொடுக்க வேணாம். இந்த அக்செப்ட் மெத்தடை நீங்கள் கால் பண்ணீங்க அப்படின்னா இது வந்து அந்த ஓகேன்ற பட்டனை கிளிக் பண்ணும். பட் ரெண்டாவது இன்னொன்று இருக்கு பாருங்க, இன்னொரு அக்செப்ட்ன்ற ஒரு மெத்தட் இருக்கா. இதில் வந்து அது என்ன கேட்குது, ஸ்ட்ரிங் ஃபார்மேட்டில் ஒரு ப்ராம்ப்ட் டெக்ஸ்ட் கேட்குது. ப்ராம்ப்ட் டெக்ஸ்ட்னு ஒன்றும் இல்லை, ப்ராம்ப்ட் அலர்ட்டில் கொடுக்கக்கூடிய டெக்ஸ்ட், அதான் ப்ராம்ப்ட் டெக்ஸ்ட். ஓகே. இப்போ நான் இதை கால் பண்ணுறேன், இந்த மெத்தடை கால் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். நான் வந்து உள்ள ஒரு மெசேஜ் வந்து நான் கொடுக்கணும். ஹலோ ப்ளே ரைட் அப்படின்னு நான் கொடுக்குறேன். ஓகே. இப்போ இந்த மெத்தட் என்ன பண்ணும், என்னுடைய ப்ராம்ப்ட் அலர்ட்டில் போயிட்டு இந்த டெக்ஸ்ட்டை என்டர் பண்ணும். என்னோட ப்ராம்ப்ட் அலர்ட்டில் போயிட்டு நம்ம கொடுத்துருக்கக்கூடிய அந்த டெக்ஸ்ட்டை வந்து அதை என்ன பண்ணுவோம், என்டர் பண்ணும். ஓகே. என்டர் பண்ணதுக்கப்புறம் நான் வந்து இங்கே வந்து என்ன பண்ணுறேன், டிஸ்மிஸ் பண்ணுறதுக்கு பதிலாக திரும்ப அக்செப்ட் பண்ணுறேன். அதாவது அக்செப்டில் 2 மெத்தட் இருக்குது. ஒன்று வந்து பட்டனை கிளிக் பண்ணுறது, ஓகேன்ற பட்டனை கிளிக் பண்ணுறதுக்கான ஒரு மெத்தடு. இன்னொன்று வந்து ப்ராம்ப்ட் அலர்ட்டில் டெக்ஸ்ட் என்டர் பண்ணுறதுக்கான ஒரு மெத்தடு. 2 இருக்குது. சரியா, எழுதி கொடுத்துட்றேன். இப்போ என்ன நடக்கும், நான் ரன் பண்ணதுக்கப்புறம் இது வந்து அந்த அலர்ட் வித் டெக்ஸ்ட் பாக்ஸ் அந்த பட்டனை கிளிக் பண்ணோம். அதுக்கப்புறம் வந்து இந்த ப்ராம்ப்ட் விச் மீன்ஸ் இந்த பட்டன் நம்மளுக்கு ஒரு அலர்ட் கிரியேட் பண்ணதில் இந்த பட்டனை கிளிக் பண்ணோம். ஸோ இந்த டைலாக்ன்ற மெத்தட் வந்து நம்மளோட எக்ஸிக்யூஷனை லிசன் பண்ணிகிட்டே இருக்கோம். ஒன்ஸ் அலர்ட் வந்ததுக்கப்புறம் அந்த அலர்ட்டோட டைப்பை நம்மளுக்கு எடுக்கும். ஸோ இது வந்து நம்மளுக்கு ப்ராம்ப்ட்னு கொடுக்கும். அதுக்கப்புறம் அதுக்குள்ளே இருக்கக்கூடிய மெசேஜ், என்ன மெசேஜ் இருக்குது, ப்ளீஸ் என்டர் யுவர் நேம்னு இருக்குது. அந்த மெசேஜ் இது கேப்சர் பண்ணி நம்மளுக்கு பிரிண்ட் பண்ணோம். அதுக்கப்புறம் இங்கே அக்செப்ட்ன்ற பட்டனில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஹலோ ப்ளே ரைட் அப்படின்றத ஒரு வேல்யூவாக கொடுத்துருப்போம். ஸோ இந்த வேல்யூ வந்து நம்மளுக்கு இங்கே என்டர் ஆகும். அதுக்கப்புறம் நம்ம வந்து அக்செப்ட் மெத்தட் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ எனக்கு ஓகே பட்டனை கிளிக் பண்ணோம். புரியுதா? ஸோ இப்போ நம்ம இதை ரன் பண்ணுவோம். ஸோ ரன் as ஜாவா அப்ளிகேஷன். கைஸ் hold on கைஸ். ஆக்சுவலாக வந்து நம்ம அக்செப்ட் அப்படின்ற மெத்தட் யூஸ் பண்ணோம் இல்லையா இங்கே, அந்த ஒரு மெத்தடே வந்து நம்மளுக்கு அந்த டெக்ஸ்ட்டையும் என்டர் பண்ணுது, அட் த சேம் டைம் அந்த பாப்அப்பையும் வந்து நம்மளுக்கு என்ன பண்ணுதுன்னா ஹேண்டில் பண்ணுது. நான் திரும்ப ரன் பண்ணியிருக்கேன். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும், இப்போ நான் வந்து இந்த லைனை கமெண்ட் தான் பண்ணியிருக்கேன். ஓகே, ஒரு ஸ்மால் மிஸ்டேக்குங்க. இந்த அக்செப்ட் அப்படின்ற மெத்தடே நம்மளுக்கு என்ன பண்ணுது, நம்மளோட டேட்டாவை அந்த ப்ராம்ப்ட் அலர்ட்டில் போய் என்டர் பண்ணுது, அட் த சேம் டைம் அதை அக்செப்டும் பண்ணுது. புரியுதா? Yes, கிளியரா sir. கைஸ்? Okay. Okay, sir. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து பாருங்க,
இப்போ வந்து நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன் இந்த ஆன் டயலாக் நீங்கள் இந்த ஆன் டயலாக் யூஸ் பண்ணாலே போதும். இப்போ இந்த பேஜில் எத்தனை அலர்ட் வந்தாலும் அதுவே ஹேண்டில் பண்ணும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். ஓகேவா? இப்போ இப்படி வச்சுக்கலாம் சினாரியோ. நான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ணுறேன்னா இந்த பட்டனை கிளிக் பண்ணுறேன். எனக்கு வந்து இப்போ வரது வந்து எந்த டைப் ஆஃப் அலர்ட்டு? ஒரு சிம்பிள் அலர்ட். இப்போ எனக்கு வந்தது வந்து இட் இஸ் அ சிம்பிள் அலர்ட். இப்போ இந்த அக்செப்ட் மெத்தடை நான் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு கண்டிப்பாக ஃபெயிலியர் ஆகும் தானே? பிகாஸ் சிம்பிள் அலர்ட்டில் எனக்கு வந்து டெக்ஸ்ட் போடுறதுக்கான ஸ்பேஸே கிடையாது இல்லையா? இது ப்ராம்ப்ட் அலர்ட் கிடையாது. இது வந்து ஒரு சிம்பிள் அலர்ட். இப்போ அதே மாதிரி நான் ஒரு அலர்ட்டை கிளிக் பண்ணுறேன், அது கன்ஃபர்மேஷன் அலர்ட்டாக வருது. இப்போ இங்கேயும் வந்து நான் இதை யூஸ் பண்ணேன்னா எனக்கு எரர் வரும். ரைட்? Yes, நம்ம sir. தானே? இப்போ அதே மாதிரி அலர்ட் வித் டெக்ஸ்ட் பாக்ஸ்னு வருது. இப்போ இங்கேயும் நான் இதை யூஸ் பண்ணேன்னா எனக்கு எரர் சாரி எரர் வரும். இப்போ வர எரர் வராது. பட் சிம்பிள் அண்ட் கன்ஃபர்மேஷன் அலர்ட்டுக்கு எனக்கு எரர் த்ரோ பண்ணணும். அப்போ இதை நான் எப்படி ஹேண்டில் பண்ணலாம்? ஸோ நம்ம இதுக்கு முன்னாடி ஸ்க்ரீன்ஷாட்டுக்கு ஒரு யூட்டிலிட்டி அப்படின்ற கிளாஸில் ஒரு ஸ்கிரிப்ட் ஒன்று எழுதணும். ஞாபகம் இருக்கா? எனக்கு வந்து மல்டிபிள் இடத்துல ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கணும். பட் வந்து ஒரு லொக்கேஷன்லாம் நான் சேவ் பண்ணிகிட்டே இருக்கணும். அப்புறம் என்ன பண்ணேன்? ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணி அந்த கிளாஸ்க்குள்ள கெட் ஸ்க்ரீன்ஷாட் அப்படின்ற மெத்தட் யூஸ் பண்ணி இந்த ஒரு ஸ்கிரிப்டை வந்து நம்ம எழுதி வச்சுருந்தோம். ரைட்? சேம் வே நம்ம இப்போ அலர்ட்டை ஹேண்டில் பண்ணுறதுக்கும் ஒரு மெத்தட் வந்து நம்ம எழுத போகிறோம். ஓகே? ஹோல்ட் ஆன் கைஸ், நான் அதெல்லாம் ரிமூவ் பண்ணிடுறேன். ஹேண்டில் அலர்ட் அப்படின்ற மெத்தட் நேம் வந்து நான் கிரியேட் பண்ணுறேன் இதுக்கு. பப்ளிக் ஸ்டாட்டிக். ஸோ இதில் வந்து நான் பேஜ் ரெஃபரன்ஸ் நான் கொடுக்குறேன். ஃபஸ்ட்டு பேஜ் டாட் ஆன் டைலாக்ன்ற மெத்தடை கால் பண்ணுறேன். இதுக்குள்ளே டைலாக் கன்சியூமர் ஓப்பன் க்ளோஸ் கர்லி ப்ராக்கெட்ஸ். இப்போ இதுக்குள்ளே ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த டைலாக் கன்சியூமர் யூஸ் பண்ணி ஃபஸ்ட்டு நான் வந்து அலர்ட்டோட டைப் வந்து கெட் பண்ண போகிறேன். ஓகே? அலர்ட்டோட டைப் வந்து நான் கெட் பண்ண போகிறேன். ஓகேவா? ஸோ ஒன்ஸ் நான் அலர்ட்டோட டைப் வந்து கெட் பண்ணதுக்கப்புறம் உள்ளே வந்து கண்டிஷன் எழுத போகிறேன். இஃப் அலர்ட்டோட டைப் if it is equals to if it is equals to alert அப்புறம் என்ன சொல்றேன்? டயலாக் ரெஃபரன்ஸ் கன்சியூமர் யூஸ் பண்ணி அக்செப்ட் பண்ண சொல்றேன். ஓகே? else if எனக்கு வர அலர்ட்டோட டைப் if it is equals to confirmation alert, இப்போ நான் வந்து either alert accept or dismiss நான் கொடுத்துப்பேன். ஓகே? or else if it is a prompt alert, else if கூட நீங்க கொடுத்துக்கலாம். ஓகே? else if கூட கொடுத்துக்கலாம், else கூட கொடுத்துக்கலாம். ப்ராம்ப்ட் அலர்ட்டாக இருந்தது அப்படின்னா நான் என்ன பண்ண சொல்கிறேன்? ஒரு மெசேஜ் வந்து இங்கே வந்து என்ன பண்ண சொல்கிறேன்? அதில் வந்து போட்டு அக்செப்ட் பண்ணுன்னு நான் சொல்கிறேன். இந்த லைன் இந்த மெத்தட் புரியுதா உங்களுக்கு? அரல்ஸ் வந்து நீங்கள் இன்னொரு ஆர்குமெண்ட் கூட கொடுத்துக்கலாம். என்ன மெசேஜ் த்ரோ பண்ணணும் அப்படின்ற ஆர்குமெண்ட் கூட நீங்கள் கொடுத்துக்கலாம். இதை கூட நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம். கிளியர்? இப்போ இங்கே பாருங்கள். இப்போ நம்மளுக்கு இது தேவையில்லை. ஸோ பேஜ் ஓப்பன் பண்ணுறேன். பேஜ் ஓப்பன் ஆன உடனே எனக்கு இப்படி வருது. ஃபர்ஸ்ட் நான் இந்த அலர்ட்டை கிளிக் பண்ண போகிறேன்.
ஃபஸ்ட்டு இந்த அலர்ட்டை கிளிக் பண்ண போகிறோம். பேஜ் டாட் பேஜ் டாட் லொக்கேட்டார், அந்த லொக்கேட்டாரை கொடுத்துட்டு டாட் கிளிக். ஓகே. ஸோ அதுக்கு முன்னாடி என்ன பண்ணுறோம், நம்ம யூட்டிலிட்டி கிளாஸ் இதுக்குள்ளே தான் நம்ம எழுதணும் அலர்ட் ஹேண்டில் பண்ணுறதுக்கு. இந்த மெத்தடை நம்ம கால் பண்ண போகிறோம். ஓகே. யூட்டிலிட்டி டாட் ஹேண்டில் அலர்ட். ஸோ இது வந்து பேஜோட ரெஃபரன்ஸ் கேட்குது, அதுக்கப்புறம் வந்து ஒரு டெக்ஸ்ட் மெசேஜ் கேட்குது. சரியா? நான் சும்மா வந்து ஹலோ வேர்ல்டு அப்படின்னு வந்து கொடுக்குறேன். ஓகே. ஃபர்ஸ்ட் நான் வந்து என்ன பண்ணுறேன்னா, ஒரு அலர்ட் பாக்ஸை கிளிக் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு அதாவது இந்த அலர்ட் பாக்ஸை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணதுக்கப்புறம் எனக்கு அலர்ட் வரும். இந்த மெத்தட் வந்து அதை ஹேண்டில் பண்ணும். ஹேண்டில் பண்ணிடுச்சா? இப்போ நெக்ஸ்ட் நான் வந்து இதை கிளிக் பண்ண போகிறேன். அலர்ட் வித் ஓகே கேன்சல் இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ண போகிறோம். ஸோ /a contains text alert with ஓகே கேன்சல். எஸ், ஒன் மேட்ச் வருது. நெக்ஸ்ட்டு வந்து அதை கிளிக் பண்ண போகிறோம். பேஜ் டாட் லொக்கேட்டார் டாட் கிளிக். ஸோ இதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் இதை கிளிக் பண்ண போகிறோம். கன்ஃபார்ம் பாக்ஸ் பேஜ் டாட் லொக்கேட்டார். ஸோ இதை கிளிக் பண்ண போகிறேன். கிளிக் பண்ணதுக்கப்புறம் திரும்ப எனக்கு வந்து என்ன பண்ணணும், இந்த அலர்ட் வந்து அதை ஹேண்டில் பண்ணும். சாரி, இந்த மெத்தட் வந்து அந்த அலர்ட் ஹேண்டில் பண்ணும். ஓகே. இப்போது ஃபஸ்ட்டு நம்ம கிளிக் பண்ணுறது வந்து ஒரு சிம்பிள் அலர்ட். செகண்டாக நம்ம கிளிக் பண்ணுறது வந்து ஒரு கன்ஃபர்மேஷன் அலர்ட். தேர்டாக நம்ம கிளிக் பண்ணுறது வந்து ஒரு ப்ராம்ப்ட் அலர்ட். ஸோ அலர்ட் வித் டெக்ஸ்ட் பாக்ஸ். இது வந்து லொக்கேட்டார் இது. ஓகே. ஸோ இதை கிளிக் பண்ணிட்டு இதை கிளிக் பண்ணுறோமா? ஓகே, ஃபைன். ஓகே, ரெண்டு சைட் பை சைடு நான் வச்சுருக்கேன், எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டு இங்கே பாருங்கள். ஸோ நம்ம ஹேண்டில் அலர்ட் அப்படின்ற ஒரு மெத்தட் யூஸ் பண்ணியிருக்கோம். அதில் வந்து 2 ஆர்குமெண்ட் நம்ம கொடுத்துருக்கோம். ஒன்று வந்து பேஜ் ரெஃபரன்ஸ்க்காக ஒரு ஆர்குமெண்ட்டும், இன்னொன்று வந்து அலர்ட் இன்புட் வேல்யூக்கான ஒரு ஆர்குமெண்ட்டும் நான் கொடுத்துருக்கேன். ஸோ இதுக்குள்ளே ஆன் டைலாக் அப்படின்ற மெத்தடை கால் பண்ணி ஃபஸ்ட் நான் அலர்ட்டோட டைப்பை வந்து நான் கெட் பண்ண சொல்கிறேன். கெட் த அலர்ட் டைப். இப்போ இந்த பட்டன் கிளிக் பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்கு ஒரு அலர்ட் வரும். இப்போ அந்த அலர்ட்டோட டைப் வந்து நம்மளுக்கு என்னவா இருக்கும்னா, அது வந்து ஒரு சிம்பிள் அலர்ட், பட் வந்து அதோட டைப் வந்து நமக்கு அலர்ட்னு வரும் இல்லையா? ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், சிம்பிள் அலர்ட் வந்து அக்செப்ட் பண்ணிடுறோம். அடுத்தது பாருங்க. ஸோ அடுத்து நான் என்ன பண்ணுறேன், அலர்ட் வித் ஓகே அண்ட் கேன்சல் அப்படின்ற பட்டனை கிளிக் பண்ணுறேன், விச் இஸ் இந்த பட்டன். கிளிக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன், இன்னொரு அலர்ட் பட்டனை நான் கிளிக் பண்ணுறேன், விச் இஸ் இந்த பட்டனை நான் கிளிக் பண்ணுறேன். இப்போ இது கிளிக் பண்ண உடனே வந்து நம்மளுக்கு என்ன நடக்கும், ஃபஸ்ட்டு இது கிளிக் பண்ணதுக்கப்புறம் அலர்ட் நம்மளுக்கு பாப்பப் ஆயிடும். அப்போ திரும்ப வந்து இந்த ஹேண்டில் அலர்ட்ன்ற மெத்தட் வந்து நம்மளுக்கு எக்ஸிக்யூட் ஆக ஆரம்பிக்கும். நான் உங்களுக்கு சொன்னேன் இல்லையா, லிசன் பண்ணிகிட்டே இருக்கும் நம்மளோட எக்ஸிக்யூஷன் அப்படின்ட்டு. ஸோ இப்போ வந்து என்ன பண்ணோம், அதை திரும்ப அலர்ட்டோட டைப் வந்து அது எடுக்கும். அது எந்த டைப்புன்னு பார்க்கும். ஸோ கன்ஃபர்மேஷன் அலர்ட் வந்து கன்ஃபார்ம் அப்படின்ற வேல்யூவை ரிட்டர்ன் பண்ணும். அப்போது நம்ம என்ன பண்ணுறோம், அந்த அலர்ட்டை அக்செப்ட் பண்ணுறோம். ஓகே. ஸோ அலர்ட்டை அக்செப்ட் பண்ணிட்டேன். ஓகே. நெக்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன் பாருங்க, டெக்ஸ்ட் வித் அலர்ட் பாக்ஸ் அப்படின்ற ஒரு பட்டனை வந்து நான் கிளிக் பண்ணுறேன், விச் இஸ் இந்த பட்டன். நெக்ஸ்ட் வந்து அதுக்குள்ளே போய் இந்த பட்டனை கிளிக் பண்ணுறேன். இப்போ இதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்துல கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணுறதுக்கப்புறம் திரும்ப எனக்கு ஹேண்டில் அலர்ட் அப்படின்ற மெத்தட் எனக்கு வந்து ட்ரிகர் ஆகும். ஸோ அப்போது ஃபஸ்ட் நமக்கு என்ன பண்ணணும், அலர்ட்டோட டைப்பை நம்மளால எடுக்கிறோம். இப்போ எடுத்துடுறோம். ஃபஸ்ட்டு வந்து அது எந்த டைப்புன்னு பார்க்கும், அலர்ட்டான்னு பார்க்கும், இருக்காது. கன்ஃபார்மான்னு பார்க்கும், இருக்காது. பிகாஸ் இது வந்து ப்ராம்ப்ட் அலர்ட். அப்போ நம்மளுக்கு டேரெக்டாக எல்ஸ் பிளாக் வந்து என்ன பண்ணும், அக்செப்ட் அப்படின்ற மெத்தடில் நம்ம வந்து ஒரு இன்புட் வேல்யூ கொடுக்குறோம் இல்லையா? ஸோ அந்த இன்புட் வேல்யூ இங்கே இருக்குது பாருங்கள், ஹலோ வேர்ல்டு அப்படின்ட்டு. ஓகே. ஸோ இந்த இந்த நம்ம கொடுத்த வேல்யூ இங்கே வரும், அந்த வேல்யூ நம்ம இங்கே கொடுக்குறோம். ஸோ அக்செப்ட்ன்ற மெத்தட் ஹலோ வேர்ல்டுன்னு கிளிக் பண்ணுது, அது சேம் டைம் அதை அக்செப்டும் பண்ணுது. கிளியர்? Yes, sir. ஓகே, ரன் பண்ணுறேன். ஸோ நம்ம 3 அலர்ட்டுமே வந்து அது ஹேண்டில் பண்ணிடுச்சு.
ஓகே, கிளியரா? ரொம்ப ஃபாஸ்ட்டாக பண்ணிடுச்சு. ஓகே, நம்ம மேபி வேணால் அலர்ட்டோட டைப் வந்து பிரிண்ட் பண்ண சொல்லுவோமா ஒரு ஒரு இடத்துலையும்? ஐ மீன் அலர்ட்டோட மெசேஜ். ஸோ Okay, sir. dialog டாட் dialog டாட் மெசேஜ். ஸோ இது வந்து டேரெக்டாக அப்படியே ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டுக்குள்ளேயே கொடுத்துக்கிறேன். எதர் நீங்கள் அந்த மெசேஜோட வேல்யூ கூட ரிட்டர்ன் பண்ணி கூட இங்கே நீங்கள் எடுத்துக்கலாம் கைஸ். ஓகே, ரிட்டர்ன் டைப் பண்ணி கூட நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ டேரெக்டாக அப்படியே பிரிண்ட் பண்ண சொல்கிறேன். ஓகே, கூட வந்து சிம்பிள் அலர்ட் dialog மெசேஜ் confirm alert plus dialog message prompt alert plus dialog message. ஓகே, ஸோ திரும்ப ரன் பண்ணுறேன். ஓகே, 3 அலர்ட் அதை ஹேண்டில் பண்ணிடுச்சு. பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா தெரியும், நம்ம கொடுத்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் வந்திருக்கு பாருங்க. ஃபர்ஸ்ட் சிம்பிள் அலர்ட், ஐமன் அலர்ட் பாக்ஸ், கன்ஃபர்மேஷன் அலர்ட், ப்ரெஸ் a பட்டன், ப்ராம்ப்ட் அலர்ட், ப்ளீஸ் என்டர் யுவர் நேம். அந்த அலர்ட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய மெசேஜஸ் மூணுமே வந்திருக்கா? ஓகே, ஸோ கிளியராக அலர்ட் இப்படி தான் வந்து எல்லா அலர்ட்டும் வந்து நீங்கள் ஹேண்டில் பண்ணணும். ஓகே.